வணக்கம். 2ஆம் வகுப்பு தமிழ் பாடம் பக்கம் 6 6th பேஜ். 2ஆம் இது யாரு 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 பார்க்கலாமா? இப்போ கத்திரிக்காய்க்கு குடைப்பிடிக்க கற்றுக் கொடுத்தது யாரு? கத்திரிக்காய்க்கு குடைப்பிடிக்க கற்றுக் கொடுத்தது யாரு? கத்திரிக்காய் இங்கே பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலே கேப் மாதிரி இருக்கு இல்லையா, அது கொடை மாதிரி இருக்குன்றாங்க. கொடை மாதிரி பிடிக்க யார் கொடுத்தது அப்படின்னு கேட்குறாங்க. அந்த கடலைக்கொட்டை முத்துச்சிப்பி போல் மூடி வச்சது யாரு? கடலைக்கொட்டை, நம்ம வேர்க்கடலை சாப்பிடுவோம் இல்லையா, அது எதில் இருக்கோன்னா இந்த மாதிரி வேர்க்கடலை ஓடுக்குள்ளே தான் இருக்கும். இந்த வேர்க்கடலை உள்ளே இருக்கு பார்த்தீங்களா, இதை மாதிரி கடலை சிப்பிக்குள்ள முத்து இருக்கிற மாதிரி இதை மூடி வச்சது யாரு அப்படின்னு கேட்குறாங்க. பருத்தி செடிக்கு பஞ்சு மிட்டாயை தின்ன கொடுத்தது யாரு? பருத்தி செடினா காட்டன் பிளான்ட் இருக்கு இல்லையா, பருத்தினா காட்டன் பிளான்ட்ல காட்டன் இப்படி தான் காய்க்கும். பருத்தி, அதை தமிழ்ல பருத்தி சொல்லுவாங்க. நம்ம பஞ்சு மிட்டாயெல்லாம் பிங்க் கலர்ல சாப்பிடுவோம் இல்லையா, அது மாதிரி புசு புசுன்னு இருக்கும். அது இந்த பருத்தி செடிக்கு இந்த பஞ்சு மிட்டாயை சாப்பிட கொடுத்தது யாரு அப்படின்னு கேக்குறாங்க. அந்த வாசனை இல்லா காகித பூவுக்கு வண்ணம் அடித்தது யாரு? இங்க இந்த மாதிரி பூச்செடிய நிறைய இடத்துல நீங்க பார்த்திருப்பீங்க. இதுக்கு பேர் காகித பூன்னு சொல்லுவாங்க. ஏன்னா இதுக்கு ஒரு வாசனையே இருக்காது, ஸ்மெல். நீங்க எந்த ஒரு ஜாஸ்மின், முல்லை, ஏதாச்சும் ஒரு இதை எடுத்து பார்த்தீங்கன்னாலும் ஸ்மெல் பண்ணா நல்ல வாசனை இருக்கும். இதுக்கு வாசனை இருக்காது. அததான் அவங்க என்ன கேக்குறாங்க, அந்த வாசனை இல்லா காகித பூவுக்கு வண்ணம் அடிச்சது யாரு? இத காகித பூன்றீங்க, இதுக்கு யாரு வண்ணம் அடித்தது, கலர் பூசினது யாரு? ஆலமரத்துக்கு அத்தனை ஊஞ்சலை ஆட கொடுத்தது யாரு? ஆலமரம் பாத்தீங்களா, இதுல தொங்குறதுலாம் அந்த காலத்துல எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, குட்டி குழந்தைங்கலாம் இந்த கயிறு மாதிரி தொங்குறத விழுது சொல்லுவாங்க. இதுல பிடிச்சிட்டு அப்படியே ஒரு ரவுண்ட் அப்படி ஊஞ்சல் இப்படி போவாங்க. இந்த கயிறை இங்க பிடிச்சாங்கன்னா தொங்கிட்டு இப்படி போயிட்டு இப்படி ஸ்விங் பண்ணி வருவாங்க. இப்ப நீங்க பார்க்ல எல்லாம் போனா ஊஞ்சல் ஆடுறீங்க இல்லையா, அத மாதிரி இந்த இத்தனை ஊஞ்சல் மாதிரி இருக்கிறத யூஸ் பண்ணிப்பாங்க. இந்த விழுத பிடிச்சிட்டு ஆளுக்கு ஒரு விழுத பிடிச்சிட்டு ஒரு குழந்தையா சுத்தி சுத்தி விளையாடுவாங்க. அந்த தொட்டாசினிங்கி பட்டுன்னு மூடிக்க கட்டளை போட்டது யாரு? தொட்டாசினிங்கின்னு ஒரு செடி இருக்கும், அதுதான் இந்த இது. அதை என்ன டச் மீ நாட் பிளான்ட், இதை நீங்க இப்படி தொட்டிங்கன்னா என்ன ஆகும்னா அப்படியே இலையெல்லாம் மூடிக்கும், அப்படியே சுருங்கிடும். அத எப்படி சொல்றாங்க, அந்த தொட்டாசினிங்கி பட்டுன்னு மூடிக்க கட்டளை போட்டது யாரு? யாரு யாரு கூறு, அந்த இயற்கை அன்னையாம் பாரு. இதை யார் எழுதியிருக்காங்கன்னா வையம்பட்டி முத்துசாமி. வையம்பட்டி முத்துசாமி அவர்கள் யாரு 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 எழுதியிருக்காங்க. கத்திரிக்காய்க்கு கேப் மாதிரி யார் கொடை கொடுத்தா? இந்த கடலை இது சிப்பி போல நடுவுல முத்து மூல யார் வச்சது? இந்த பருத்தி செடிக்கு பஞ்சு மிட்டாயை யார் தந்தது? இந்த காகித பூவுக்கு போய் கலர் பூசினது யாரு? இத்தனை ஊஞ்சல இந்த மரத்துல கட்டினது யாரு? இந்த தொட்டாசினிங்கி செடி தொட்டவுடனே மூடிக்க யார் கட்டளை போட்டதுன்னு கேக்குறாரு. இப்ப மத்தது பார்ப்போம். இதை படித்து பழகுன்றதுக்கு கற்று கொடுத்தது, மூடி வச்சது, தின்ன கொடுத்தது, வண்ண மடிச்சது, கட்டளை போட்டது, இயற்கை அன்னை, ஆட கொடுத்தது. படிப்போம், சொல்லை கேட்டு எழுதுவோம். படிச்சுட்டு இதை எழுதியும் நீங்க பார்க்கணும். கத்திரிக்காய், கடலைக்கொட்டை, முத்துச்சிப்பி, பருத்தி செடி, பஞ்சு மிட்டாய், காகிதப்பூ, தொட்டாசினிங்கி, இதெல்லாம் படிச்சு பார்த்துட்டு எழுதியும் பார்க்கணும். இப்ப பொறுத்துக்கன்னு இருக்கு. கத்திரிக்காய், கடலைக்கொட்டை இதெல்லாம் பார்த்தோம்லையே இந்த பாட்டுல, இதுக்கான மேட்சிங்கா இருக்கிறத பொருத்தி நீங்க எடுக்கணும். கத்திரிக்காய்க்கு என்ன படிச்சோம், அந்த கேப்பு கொடை அதெல்லாம் பார்த்தோம் இல்லையா, கொடை. கத்திரிக்காய்க்கு ஆன்சர் குடை. கடலைக்கொட்டைக்கு ஆன்சர் என்னது, முத்துச்சிப்பி. பருத்தி செடிக்கு பஞ்சு மிட்டாய். ஆலமரம்க்கு என்னது, ஊஞ்சல். காகித பூவுக்கு வண்ணம். கத்திரிக்காய் குடை,
கடலைக்கொட்டை, முத்துச்சிப்பி, பருத்தி செடி, பஞ்சு மிட்டாய், ஆலமரம், ஊஞ்சல், காகிதப்பூ, வண்ணம். வண்ணம்னா கலர். கலர் பூசினது யாருன்னு கேட்டாங்க இல்லையா? அப்படியே பேஜ் நம்பர் 8 நம்ம பார்த்துருவோம். இதுல பலமுறை சொல்லி பார்ப்போம், சொல்லை எழுதுவோம். இது பிரிச்சு எழுதியிருக்காங்க. இதை நீங்க கரெக்டான வேர்டு போட்டு எழுதணும். பிரித்து நிறைய மாத்தி மாத்தி எழுதின லெட்டரை கரெக்ட் பண்ணி எழுதினா க-இ-த-ரி, கத்தரி. இது பேர் என்னதான் இருக்கும்? ஊஞ்சல். ஊ-இன்-ஜ-இல், ஊ-இன்-ஜ-இல், ஊஞ்சல். இதை திருப்பி போட்டா கடலை, கடலை, கடலை. இதுக்கு மீ-இட்-டா-இ, மிட்டாய். இப்ப இத பாருங்களேன். சொல்லுக்கு சொல்லை கண்டுபிடிப்போம். சொல்லுக்குள் சொல்லை கண்டுபிடிப்போம். குருவி. இதுல நடுவுல இருக்கிற ஒரு எழுத்தை மட்டும் எடுத்துட்டா இன்னொரு புது வார்த்தை நமக்கு கிடைக்க போகுது. பார்க்கலாமா? குருவி. இந்த ரூவை எடுத்துட்டா குவி. குவினா சேர்த்து வை, குவிச்சு, மண்ணை குவிச்சு விளையாடு அப்படிலாம் சொல்லுவாங்களா, குவின்ற வார்த்தை கிடைக்குது. நண்டு. இன்னும் எடுத்துட்டோம்னா நடு, இந்த செடியை நடு, அந்த கம்பை நடு, நடுன்ற வார்த்தை கிடைச்சிருது. இப்ப நம்ம ட்ரை பண்ணலாம். தள்ளு வண்டி. இதெல்லாம் எடுத்துட்டு கடைசி ரெண்டை சேர்த்தா தடி. தடியால அடி வேணுமா? அந்த இது. முள்ளம் பன்றி. எல்லாத்தையும் எடுத்துட்டு முறி, முறி, முறித்து விளையாடுவாங்க இல்லையா கம்பெல்லாம், அது. கரும்பு. இதெல்லாம் எடுத்துட்டா ரூவ, கம்பு. முள்ளங்கி. இதை எடுத்துட்டா இல்ல எடுத்துட்டா இங்கி, முங்கி குழி அப்படி சொல்லுவாங்க இல்லையா. இப்ப என்னன்னா கடைசி இதெல்லாம் எடுத்துடணும். மண் புழு. புழுவை எடுத்துட்டா மண் கிடைக்குது. கண்டு. டூவை எடுத்துடுங்க, கண் கிடைச்சிருச்சு. துணிவு. வூவை எடுத்துட்டா துணி, கிளாத் கிடைச்சிருச்சு. கனிவு. வூவை எடுத்துட்டா கனி, கனி கிடைச்சிருச்சு. கனினா என்ன? ஃப்ரூட். ஓகேவா? இது புரிஞ்சதுன்னா, இது பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். நன்றி, வணக்கம். வணக்கம். 2ஆம் வகுப்பு தமிழ் பாடம், பக்கம் 6, 6th பேஜ். 2ஆம் இது. யாரு 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 பார்க்கலாமா? இப்போ கத்திரிக்காய்க்கு குடைப்பிடிக்க கற்றுக் கொடுத்தது யாரு? கத்திரிக்காய்க்கு குடைப்பிடிக்க கற்றுக் கொடுத்தது யாரு? கத்திரிக்காய் இங்க பாத்தீங்கன்னா அதுக்கு மேல கேப் மாதிரி இருக்கு இல்லையா, அது கொடை மாதிரி இருக்குன்றாங்க. கொடை மாதிரி பிடிக்க யார் கொடுத்தது அப்படின்னு கேக்குறாங்க. அந்த கடலைக்கொட்டை முத்துச்சிப்பி போல் மூடி வச்சது யாரு? கடலைக்கொட்டை. நம்ம வேர்க்கடலை சாப்பிடுவோம் இல்லையா, அது எதுல இருக்கும்னா இந்த மாதிரி வேர்க்கடலை ஓடுக்குள்ளதான் இருக்கும். இந்த வேர்க்கடலை உள்ள இருக்கு பாத்தீங்களா, இத மாதிரி கடலை சிப்பிக்குள்ள முத்து இருக்கிற மாதிரி இத மூடி வச்சது யாரு அப்படின்னு கேக்குறாங்க. பருத்தி செடிக்கு பஞ்சு மிட்டாயை தின்ன கொடுத்தது யாரு? பருத்தி செடினா காட்டன் பிளான்ட் இருக்கு இல்லையா, பருத்தினா காட்டன். காட்டன் பிளான்ட்ல காட்டன் இப்படிதான் காய்க்கும், பருத்தி, அத தமிழ்ல பருத்தி சொல்லுவாங்க. நம்ம பஞ்சு மிட்டாய் எல்லாம் பிங்க் கலர்ல சாப்பிடுவோம் இல்லையா, அது மாதிரி புசு புசுன்னு இருக்கும். அது இந்த பருத்தி செடிக்கு இந்த பஞ்சு மிட்டாயை சாப்பிட கொடுத்தது யாரு அப்படின்னு கேக்குறாங்க. அந்த வாசனையில்லா காகித பூவுக்கு வண்ணம் அடித்தது யாரு? இங்க இந்த மாதிரி பூச்செடிய நிறைய இடத்துல நீங்க பாத்திருப்பீங்க. இதுக்கு பேர் காகித பூன்னு சொல்லுவாங்க. ஏன்னா இதுக்கு ஒரு வாசனையே இருக்காது, ஸ்மெல். நீங்க எந்த ஒரு ஜாஸ்மின், முல்லை, ஏதாச்சும் ஒரு இதை எடுத்து பார்த்தீங்கன்னாலும் ஸ்மெல் பண்ணா நல்ல வாசனை இருக்கும். இதுக்கு வாசனை இருக்காது. அததான் அவங்க என்ன கேக்குறாங்க, அந்த வாசனை இல்லா காகித பூவுக்கு வண்ணம் அடிச்சது யாரு? இத காகித பூன்றீங்க, இதுக்கு யாரு வண்ணம் அடித்தது, கலர் பூசினது யாரு? ஆலமரத்துக்கு அத்தனை ஊஞ்சலை ஆட கொடுத்தது யாரு? ஆலமரம் பாத்தீங்களா, இதுல தொங்குறதுலாம் அந்த காலத்துல எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, குட்டி குழந்தைங்கலாம் இந்த கயிறு மாதிரி தொங்குறத விழுது சொல்லுவாங்க. இதுல பிடிச்சிட்டு அப்படியே ஒரு ரவுண்ட் அப்படி ஊஞ்சல் இப்படி போவாங்க. இந்த கயிறை இங்க பிடிச்சாங்கன்னா தொங்கிட்டு இப்படி போயிட்டு இப்படி ஸ்விங் பண்ணி வருவாங்க. இப்ப நீங்க பார்க்ல எல்லாம் போனா ஊஞ்சல் ஆடுறீங்க இல்லையா, அத மாதிரி இந்த இத்தனை ஊஞ்சல் மாதிரி இருக்கிறத யூஸ் பண்ணிப்பாங்க. இந்த விழுத பிடிச்சிட்டு ஆளுக்கு ஒரு விழுத பிடிச்சிட்டு ஒரு ஒரு குழந்தையா சுத்தி சுத்தி விளையாடுவாங்க.
அந்த தொட்டாசினிங்கி பட்டுன்னு மூடிக்க கட்டளை போட்டது யாரு? தொட்டாசினிங்கின்னு ஒரு செடி இருக்கும், அதுதான் இந்த இது. அதை என்ன டச் மீ நாட் பிளான்ட், இதை நீங்க இப்படி தொட்டிங்கன்னா என்ன ஆகும்னா அப்படியே இலையெல்லாம் மூடிக்கும், அப்படியே சுருங்கிடும். அத எப்படி சொல்றாங்க? அந்த தொட்டாசினிங்கி பட்டுன்னு மூடிக்க கட்டளை போட்டது யாரு? யாரு யாரு கூறு, அந்த இயற்கை அன்னையாம் பாரு. இதை யார் எழுதியிருக்காங்கன்னா வையம்பட்டி முத்துசாமி. வையம்பட்டி முத்துசாமி அவர்கள் யாரு 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 எழுதியிருக்காங்க. கத்திரிக்காய்க்கு கேப் மாதிரி யார் கொடை கொடுத்தா? இந்த கடலை இது சிப்பி போல நடுவுல முத்து போல யார் வச்சது? இந்த பருத்தி செடிக்கு பஞ்சு மிட்டாயை யார் தந்தது? இந்த காகித பூவுக்கு போய் கலர் பூசினது யாரு? இத்தனை ஊஞ்சலை இந்த மரத்துல கட்டினது யாரு? இந்த தொட்டாசினிங்கி செடி தொட்டவுடனே மூடிக்க யார் கட்டளை போட்டதுன்னு கேக்குறாரு. இப்ப மத்தது பார்ப்போம். இத படித்து பழகும்ன்றதுக்கு கற்று கொடுத்தது, மூடி வச்சது, தின்ன கொடுத்தது, வண்ண மடிச்சது, கட்டளை போட்டது, இயற்கை அன்னை, ஆட கொடுத்தது. படிப்போம், சொல்லை கேட்டு எழுதுவோம். படிச்சுட்டு இதை எழுதியும் நீங்க பார்க்கணும். கத்திரிக்காய், கடலை கொட்டை, முத்துச்சிப்பி, பருத்தி செடி, பஞ்சு மிட்டாய், காகிதப்பூ, தொட்டாசினிங்கி, இதெல்லாம் படிச்சு பார்த்துட்டு எழுதியும் பார்க்கணும். இப்ப பொறுத்துக்கன்னு இருக்கு. கத்திரிக்காய், கடலை கொட்டை இதெல்லாம் பார்த்தோம் இல்லையா இந்த பாட்டுல, இதுக்கான மேட்சிங்கா இருக்கிறத பொருத்தி நீங்க எடுக்கணும். கத்திரிக்காய்க்கு என்ன படிச்சோம்? அந்த கேப்பு, கொடை அதெல்லாம் பார்த்தோம் இல்லையா, கொடை. கத்திரிக்காய்க்கு ஆன்சர் குடை. கடலை கொட்டைக்கு ஆன்சர் என்னது? முத்துச்சிப்பி. பருத்தி செடிக்கு பஞ்சு மிட்டாய். ஆலமரம்க்கு என்னது? ஊஞ்சல். காகித பூவுக்கு வண்ணம். கத்திரிக்காய் கொடை, கடலை கொட்டை, முத்துச்சிப்பி, பருத்தி செடி, பஞ்சு மிட்டாய், ஆலமரம், ஊஞ்சல், காகிதப்பூ, வண்ணம். வண்ணம்னா கலர். கலர் பூசினது யாருன்னு கேட்டாங்க இல்லையா? அப்படியே பேஜ் நம்பர் 8 நம்ம பார்த்துருவோம். இதுல பலமுறை சொல்லி பார்ப்போம், சொல்லை எழுதுவோம். இந்த இது பிரிச்சு எழுதியிருக்காங்க. இதை நீங்க கரெக்டான வேர்டு போட்டு எழுதணும். பிரித்து நிறைய மாத்தி மாத்தி எழுதின லெட்டரை கரெக்ட் பண்ணி எழுதினா கத்தரி, கத்தரி. இது பேர் என்னதான் இருக்கும்? ஊஞ்சல். ஊஞ்சல். இத திருப்பி போட்டா கடலை, கடலை, கடலை. இதுக்கு மிட்டாய். இப்ப இத பாருங்களேன். சொல்லுக்கு சொல்லை கண்டுபிடிப்போம். சொல்லுக்குள் சொல்லை கண்டுபிடிப்போம். குருவி. இதுல நடுவுல இருக்கிற ஒரு எழுத்தை மட்டும் எடுத்துட்டா இன்னொரு புது வார்த்தை நமக்கு கிடைக்க போகுது. பார்க்கலாமா? குருவி. இந்த ரூவை எடுத்துட்டா குவி. குவினா சேர்த்து வை, குவிச்சு, மண்ணை குவிச்சு விளையாடு அப்படிலாம் சொல்லுவாங்களா, குவின்ற வார்த்தை கிடைக்குது. நண்டு. இன்னும் எடுத்துட்டோம்னா நடு, இந்த செடியை நடு, அந்த கம்பை நடு, நடுன்ற வார்த்தை கிடைச்சிருது. இப்ப நம்ம ட்ரை பண்ணலாம். தள்ளு வண்டி. இதெல்லாம் எடுத்துட்டு கடைசி ரெண்டை சேர்த்தா தடி. தடியால அடி வேணுமா? அந்த இது. முள்ளம் பன்றி. எல்லாத்தையும் எடுத்துட்டு முறித்து விளையாடுவாங்க இல்லையா கம்பெல்லாம், அது. கரும்பு. இதெல்லாம் எடுத்துட்டா ரூவ, கம்பு. முள்ளங்கி. இதை எடுத்துட்டா இல்ல எடுத்துட்டா இங்கி, முங்கி குழி அப்படி சொல்லுவாங்களா. இப்ப என்னன்னா கடைசி இதெல்லாம் எடுத்துடணும். மண் புழு. புழுவை எடுத்துட்டா மண் கிடைக்குது. கண்டு. டூவை எடுத்துடுங்க, கண் கிடைச்சிருச்சு. துணிவு. வூவை எடுத்துட்டா துணி, கிளாத் கிடைச்சிருச்சு. கனிவு. வூவை எடுத்துட்டா கனி, கனி கிடைச்சிருது. கனினா என்ன? ஃப்ரூட். ஓகேவா? இது புரிஞ்சதுன்னா, இது பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.